Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது been to gone to. Okay? Been to gone to. இந்த been to gone to ரெண்டோட டிஃபரன்ஷியேஷனை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ரொம்ப அக்யூரேட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீன் டூனா என்னன்னு பார்க்கலாம். பீன் டூ அப்படின்றதோட மீனிங் விசிட்டட் அண்ட் ரிட்டர்ன்டு. ஓகே, விசிட்டட் அண்ட் ரிட்டர்ன். ஒரு இடத்த நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, திருப்பி ரிட்டர்ன் உங்களுடைய பிளேஸுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, பாருங்க ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. பீன் டூ அப்படின்னா you visited a place and have already returned. அப்போ இது பாஸ்ட்ல முடிஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதுவும் எப்படி, நீங்கள் ஒரு பிளேஸை விசிட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய பிளேஸுக்கு திரும்பி வந்துட்டீங்க. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இடத்துக்கு சென்று வந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீன் டூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I have been to Chennai many times. I have been to Chennai many times அப்படின்னா என்ன, நான் சென்னைக்கு நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ தட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிளேஸை விசிட் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, she has been to the market so the fridge is full. அவ மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கிறா, அதனால ஃப்ரிட்ஜே நிறைஞ்சு போச்சு. மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்கனால என்ன அர்த்தம், அவங்க அந்த இடத்த போயிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய பிளேஸையே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, she has been to the market, the fridge is full. அப்போ இந்த மாதிரி been to யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். பாருங்க, சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும் பொழுது நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், has யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும் போது நீங்க have யூஸ் பண்ணணும். ஓகே, have இல்லைன்னா has, தென் been to, அதுக்கு தொடர்ந்து நீங்க பிளேஸ், எந்த பிளேஸை நான் விசிட் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த பிளேஸ்னோட நேம் சொல்லணும். ஓகே, இவ்வளோதான். அப்போ பீன் டு, ஓவரால் பீன் டு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது விசிட்டட் அண்ட் ரிட்டர்ன்டு. ஓகே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் பீன் டு த கன்சர்ட்? ஹாவ் யூ எவர் பீன் டு த கன்சர்ட்? நீங்கள் எப்போயாவது இந்த கன்சர்ட் நடத்துவாங்கல்ல, நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கன்சர்ட்டை நீங்கள் பார்த்துருக்கியா, சென்று வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கொஷினை கேட்குறோம். உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். ஒரு பிளேஸா இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டை நீ விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹாவ் யூ எவர் பீன் டு எ கன்சர்ட்? ஓகே, புரிஞ்சுதுங்களா. ஸோ பீன் டுங்கிறது முழுக்க பாஸ்ட்ல தான் வரும். ஓகே, அதுவும் எப்படி உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொஷினாக கேட்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, they have been to Paris, they have been to Paris and they loved it, they have been to the Paris. அவங்க பாரிஸ் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம ஜென்ரலாக போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் எலாபரேட்டாக சொல்ல மாட்டோம். அவ போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம், அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன, அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது அப்படின்ற மீனிங்ல நம்ம பேசுவோம். ஓகே, they have been to Paris, அவன் வந்து பாரிஸ் போயிருக்கிறாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க போயிட்டு வந்து அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, my parents have been to the doctor for their annual checkup. My parents have been to the doctor for their annual checkup. நம்ம சொல்லலாம் ஸ்ட்ரக்சர்ல வந்து பீன் டூக்கு அப்புறம் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு டு பி த டாக்டர்னு வருதுன்னு கேட்கக்கூடாது. டு பி த டாக்டர் ஃபார் தேர் ஆனுவல் செக்அப், அவங்களுடைய வருடாந்திர செக்கப்புக்காக டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. டாக்டர்னா என்ன, அவர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். Okay, my parents have been to the doctor for their annual checkup. இப்போ ஒரு ஓவராலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம ஒரு பீன் டூ போட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேச போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பிளேஸை விசிட் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்ஜெக்ட் ஹாவ் இல்லைன்னா ஹேஸ், அதை தொடர்ந்து பீன் டூ, அதை தொடர்ந்து அந்த பிளேஸை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம gone to பார்க்கலாம். ஓகே, gone to அதோட மீனிங் டிபார்ட்டட் அண்ட் ஸ்டில் தேர்.
நோட் பண்ணுங்க. டிபார்ட்டட் அண்ட் ஸ்டில் தேர். கிளம்பியாச்சு, கிளம்பி ஒரு இடத்துக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸ்டில் தேர், அதே இடத்துல இப்பவும் இருக்கிறார்கள். இன்னும் திரும்பி என்ன செய்யல, வீட்டுக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். அப்போ gone to அப்படின்னா என்ன அர்த்தம், கிளம்பி ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க, இன்னும் திரும்பி வரல, இன்னும் அதே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்க இதோட மீனிங். gone to means someone went to the place. someone went to the place, ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. and is currently still there. and is currently still there, இப்பவும் என்ன செய்றாங்க, ப்ரெசன்ட்லயும் என்ன செய்றாங்க, அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். இது டிபார்ட்டட் மட்டும்தான் வரும். என்னது, அவங்க இன்னும் ரிட்டர்ன் வரல அப்படின்றத நம்ம மெஷர் பண்றோம், மீன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ gone to அப்படின்னா departed and still there, இப்பவும் அங்கதான் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. he has gone to London for a business trip. he has gone to London. he has gone to London அப்படின்னு என்ன, லண்டனுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்பவுமே எங்க தான் இருக்கிறாங்க, அவங்க லண்டன்ல தான் இருக்கிறாங்க, திருப்பி இன்னும் வரல. ஓகே, he has gone to London for a business trip. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. my sister has gone to library to study. my sister has gone to library to study. படிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சிஸ்டர் லைப்ரரி போயிருக்கிறாங்க. இப்பவும் அவங்க சிஸ்டர் லைப்ரரியில தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க இன்னும் ரிட்டர்ன் வரல, போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க gone to யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் have இல்லைன்னா has, அதை தொடர்ந்து gone to பிளஸ் பிளேஸ் ஓட நேம். அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே ஒண்ணு போல தான் இருக்கு. இங்க gone to, அங்க been to. அப்ப நீங்க gone to போட்டு பேசும்போது அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, இன்னும் திரும்பி வரல. பட் நீங்க been to யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கிறோம். நீ அங்க போய் வந்திருக்கிறாயா, ஓகே, நீ அங்க போயிருக்கிறியா, அவன் நான் அங்க போய் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற மாதிரி இருக்கும் been to. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The children, கவனிங்க, the children have gone to the park to play. the children have gone to the park to play. Okay, childrenங்கிறது plural இல்லையா, அதனால தான் நம்ம have போடுறோம். the child, children, child போடும்போது has, the child has gone அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். the children have gone to the park to play. குழந்தைங்க விளையாட பார்க்குக்கு போயிருக்கிறாங்க. இப்பவும் குழந்தைங்க எங்க தான் இருக்கிறாங்க, பார்க்ல தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா இன்னும் கீழே தமிழ் பிளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் தென் மை எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மை நெய்பர் ஹஸ் கான் டு விசிட் ரிலேட்டிவ் இன் கனடா. My neighbor has gone to visit relatives in Canada. அப்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க போயிருக்கிறாங்க, கனடாவில் உள்ள அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க போயிருக்கிறாங்க, போயிருக்கிறார்கள், இன்னும் திரும்பி வரவில்லை. ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? அப்போ gone to வந்து ஒன்லி டிபார்ட்டர். ஓகே, ஸ்டில் எங்க தான் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. he said he has gone to buy some groceries. he said, அவன் சொன்னான், அவன் என்ன சொன்னான், கொஞ்சம் groceries வாங்குறதுக்காக நான் போனதா சொன்னான், போயிருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவர் சில மளிகை பொருட்கள் வாங்க சென்றுள்ளார் என்று கூறினார். நம்ம போன் பண்ணி கேட்டு இருந்திருப்போம், அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, நமக்கு இப்ப கன்வே பண்ண என்ன சொன்னாரு, அவன் சொன்னா அவன் வந்து மளிகை கடைக்கு போயிருக்கேன்னு சொன்னான். ஓகே, he said he has gone to buy some groceries. he said he has gone to buy some groceries. இப்போ உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இப்போ gone to யூஸ் பண்ணும்போது ஒன்லி டிபார்ச்சர் தான். ஓகே, ரிட்டர்ன் இன்னும் கிடைக்கல, அவங்க இன்னும் என்ன செய்றாங்க, அந்த பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓவரால் ஒரு கிளான்ஸ் பாருங்க. கம்பேரிங் been to gone to. அப்போ been to அப்படின்னா உங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது எப்படி இருக்கும், நீங்க போயிட்டு திருப்பி வந்துட்டீங்க, completed, அந்த விசிட் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, completed visit. you went there and come back. you went there and come back. நீங்க அங்க போயிட்டு வந்துட்டீங்க. இதுவே நீங்க gone to யூஸ் பண்ணும்போது ongoing stay, அதாவது என்னது ongoing stay, இப்பவும் நீங்க என்னதான் செய்றீங்க, அங்கதான் இருக்கிறீங்க. you went there
and or still there. நல்லா நோட் பண்ணுங்க. You went there and or still there. இப்பவும் அங்கதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்ப been toனா been to என்ன சொல்லலாம்? நீங்க போய் வந்துட்டீங்க. ஆனா gone to போயிருக்கிறீங்க, இன்னும் வரல. at the presentல நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஏன்னா வேற வேற சினாரியோல வேற வேற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். My friend has been to the cinema. My friend has been to the cinema. அதுக்கு என்ன மீனிங்? My friend has gone to the cinema. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நல்லா நோட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். பீன் டோனாலே போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? கான் டூங்கிறது போயிருக்கிறாரு, இன்னும் வரல. அட் தி ப்ரெசன்ட்லயே அவர் அங்கதான் இருக்கிறாரு. அப்போ மை ஃப்ரெண்ட் ஹஸ் கோன் டு த சினிமான்னா என் ஃப்ரெண்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். உன் ஃப்ரெண்ட் அந்த படம் பார்த்துருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது எஸ் மை ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் டு த மூவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து மை ஃப்ரெண்ட் ஹஸ் கோன் டு த சினிமான்னா என் ஃப்ரெண்டு சினிமாவுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். எப்போ நம்ம பீன் டு யூஸ் பண்ணணும், தென் gone to யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் யூஸ் திஸ் இன் யுவர் டே டு டே ஸ்போக்கன். தேங்க்யூ.